ஸ்டாண்ட் மேலே வச்சு போகிற அவ்வளோ நேரத்துக்கு அவர் நிற்பாங்க. ஆஃப் பண்ண பிறகு நான் டஸ்ட் நிறைய ஸ்டைலு டஸ்ட் உட்காந்து சார் வாங்க சார். ஒரே நிமிஷம் கோஷம் போட்டு பாருங்களா? யார் கோஷம்? இங்கே ஒரு இது இருக்குங்க. மேல்பட்டு கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. என்ன கிட்ட மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் காரல் மார்க்சுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பாட்டாளி வர்க்க எழுச்சிக்கு வழி வகுத்த ஆசானுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். அணைய விடும் காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் லெனின் ஸ்டாலின் மாவோவும் ஏற்றி வைத்த தீபத்தை கம்யூனிச செஞ்சுடரை அணைய விடும் சாதி மத கலவரங்களை தூண்டி இயற்கை வளங்களை சூறையாடி கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்கும் பாசிச மோடி அரசை மதவெறி RSS-ஐ விரட்டி அடிப்போம் சாதி மத பேதமில்லாத வர்க்கமாய் ஒன்றிணைவோம் உழைக்கும் மக்களை சுரண்டுகின்ற கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வீழ்த்திடுவோம். உயர்த்தி பிடிப்போம் கம்யூனிச தத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம். பாட்டாளி வர்க்க எழுச்சியை கட்டி அமைக்க உறுதியேற்போம். நிறுவிடுவோம். உழைக்கும் மக்கள் நலன் காக்க ஜனநாயக கூட்டரசை நிறுவிடுவோம். அப்படியே மாற இங்க பாருங்க. மொத்தமா நின்று நில்லுங்க எல்லாம் நெருங்கி நில்லுங்க வெண்ணிலாத்தோட வைங்க. இருங்க அப்படியே இருங்க. அவர் எடுக்க முடியும். நேரம் எடுக்கணும். எடுங்க பார்த்துக்கலாம். அன்பார்ந்த தமிழக மக்களே,
உழைக்கும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற அமைப்புகள் சார்பாக இன்று மார்க்ஸுடைய 208வது பிறந்த நாளை ஒட்டி இங்கே சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய கன்னிமரா நூலகத்தில் இருக்கக்கூடிய காரல் மார்க்ஸ் சிலைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக குறிப்பாக மாலை அணிவித்து இன்றைக்கி நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். குறிப்பாக ஏன் காரல் மார்க்ஸை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாட்டாளி வர்க்கத்திற்காக ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர் காரல் மார்க்ஸ். அந்த தத்துவம் என்பது இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக சொன்னவர் காரல் மார்க்ஸ். குறிப்பாக பாட்டாளி வர்க்கம்தான் தன்னுடைய விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை அமைக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னவர் காரல் மார்க்ஸ். இன்று இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசுகள் இது லாபத்தின் நோக்கத்தோடு உழைக்கும் மக்களையும் தொழிலாளர்களையும் சுரண்டக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். இதை தூக்கி எறிய வேண்டும். அப்போ பாட்டாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் காரல் மார்க்ஸுங்க. அப்படிப்பட்ட ஒரு காரல் மார்க்ஸை இன்று உலகம் முழுக்க அவருடைய பிறந்த நாளை போற்றக்கூடிய அளவிலே இன்றைக்கி அனைத்து இடதுசாரிகள், முற்போக்காளர்கள், பல இயக்கங்கள் இன்றைய காரல் மார்க்ஸினுடைய பிறந்த நாளை இன்றைக்கி அனுசரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்களும் மக்கள் அதிகாரம் போன்ற எங்களுடைய வர்க்க அமைப்புகளும் இணைந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய கார்ப்பரேட் காவி பாலிசம் சொல்லக்கூடிய மோடி தலைமையிலான ஒரு அரசு என்பது இன்று கார்ப்பரேட் காவி முதலாளிகளுக்காக இன்னைக்கு நாடு முழுக்க தங்கு தடையின்றி விளைநிலங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் இன்னைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு தாராவார்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. அதனால் இந்த மோடி அரசை வீழ்த்த வேண்டும். அப்படி வீழ்த்தணும்னா இன்றைய ஆசானுடைய பிறந்த நாளிலே பாட்டாளி வர்க்கம், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும். இந்த கார்ப்பரேட் காய்பாசத்தை வீழ்த்திட்டு ஒரு மக்களுக்கான, விவசாயிகளுக்கான, தொழிலாளர்களுக்கான ஒரு ஜனநாயக கூட்டரசை உருவாக்க வேண்டும். அதுதான் நிரந்தரமாக உழைக்கும் மக்களுக்கு விடிவை தரும். அப்படிப்பட்ட ஒரு அரசை அமைக்க நாம் தமிழகம் முழுக்க இப்படிப்பட்ட மார்க்ஸுடைய பிறந்த நாளே உறுதி ஏற்போம் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் தெய்வீகன், மக்கள் அதிகாரத்துடைய மாநில இணைச் செயலாளர்.